அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 8/6/2024 வைகாசி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. துதிகை திதி பகல் 3:56 வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 7:42 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சுப உரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்புகள். மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், மிதுன ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக நன்றாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கூட தற்போது ஒரு நல்ல செய்தி கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருப்பதால் நீங்கள் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் சந்திரன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முடிந்தவரை எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து
ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கடக ராசி, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் கூட வருகின்ற நாட்களிலும் இன்றிலும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தற்போது தீர்ந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். செவ்வாய் 10ல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். குறிப்பாக அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் நல்ல வலுவாக அமைய பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு நல்ல பலனை அடைவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று
குறிப்பாக பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், குரு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நெருங்கியவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சற்று குறைந்து நிம்மதியானது ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சூரியன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் சற்று குறையும் என்றாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பாமல் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலர் உங்களுடைய மனதை கலைக்க பார்ப்பார்கள். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, ஏமாறாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும், ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு சில பலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்று உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். ஒரு புறம் அனுகூலங்கள் இருந்தாலும் ஒரு புறம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கும். உத்தியோகத்திற்கவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் எடுத்த பணியை முடிக்க முடியாத அளவிற்கு தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சூரியன், 3இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும்.
எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். சனியானவர் உங்கள் ராசிக்கு 2இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 4இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத ஒரு சில பண வரவுகள் கிடைத்து உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்திற்கவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள். உடன் வேலை செய்பவர்களிடம் சற்று பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 2இல் ராகு இருப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும், அடுத்து குறிப்பாக 3இல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் தைரியமாக செயல்பட்டாலும் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்பட்டு உங்கள் மன அமைதியானது குறையும். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நேரம் இருக்கும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருந்தாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல நிறைய தகவல்களை உங்களிடம் கூறி வருகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய உடல் அமைப்பை ஜோதிட ரீதியாக எப்படி நம்ம கையாளலாம், ஆரோக்கியத்துல எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும், அடுத்து குறிப்பாக ஒரு சில ஜோதிட ரீதியான மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் சில தகவல்கள் கூற உள்ளேன்.
பொதுவா பார்த்தோம்னா ராசி மண்டலத்தை 12 ராசிகளாக பிரித்துள்ளார்கள். அதாவது ஒருத்தர் பிறக்கின்ற பொழுது சூரியனுடைய கதிர், சூரியனுடைய ஒளி எந்த இடத்துல விழுதோ அதுதான் நம்ம லக்னம்னு சொல்லுவோம். அந்த லக்னத்திலிருந்து 12 பாவத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு அமைப்பை சொல்லியிருக்காங்க, உடல் அமைப்பை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு சில முக்கியத்துவம் இருக்கிறது. லக்னம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லக்ன பாவத்தை கொண்டு ஒருத்தருடைய முக அமைப்பு, தலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல் பாதிப்புகள், 2ஆம் வீட்டை கொண்டு வலது கண், 3ஆம் வீட்டை கொண்டு கழுத்து, வலது காது, 2 கொண்டு பற்களை பார்க்கலாம். 4ஆம் வீட்டை கொண்டு இருதயம், நுரையீரல், மார்பகத்தை பற்றி பேசலாம். 5ஆம் வீட்டை கொண்டு, லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டை கொண்டு உங்களுக்கு ஒருத்தருடைய எண்ணங்கள், மேல் வயிறு போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் வீட்டை கொண்டு கீழ் வயிறு, நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் வீடு இடுப்பு, பின்புறம், அடுத்து குறிப்பா விந்து போன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் என்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் வீடு சிறுநீரகம், அந்தரக உறுப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 9ஆம் வீடு தொடை, 10ஆம் வீடு முழங்கால், 11ஆம் வீடு கால், இடது காது, அடுத்து 12ஆம் வீடு பாதம், இடது கண். 12 பாவத்திற்கு எந்தெந்த பாவத்திற்கு எந்தெந்த விஷயத்தை குறிச்சிருக்காங்கன்றத சொன்ன நான். ஒரு லக்னத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாவம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு அந்த பாவ தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. அதனை மட்டும் நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்துல 12ஆம் வீடு ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கால் பாதத்துல பிரச்சனை, காலில் ஊனம், காலில் ஏதாவது அடிபடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகுது. 12ஆம் வீட்டுல ஒரு பாவகிரகம், கடுமையான பாவகிரகம் இருக்குது. 12ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு, 12ல சனி வக்ரமா இருக்காரு. இந்த மாதிரிலாம் நிலை இருக்கிறவங்களுக்கு இந்த 12 தொடர்புடைய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது கால் பாதத்துல கண்டிப்பா பிரச்சனை, நடக்க முடியாத நிலைகள், காலில் ஏதாவது அடிபடுறது போன்றவை ஏற்படுது. அதே மாதிரிதாங்க ஒருத்தருக்கு 2ஆம் வீட்டுல பாவகிரகங்கள் அமையுது. கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 2ஆம் வீட்டுல பலகீனமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல ஒரு பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னா அவங்களுக்கு வலது கண்ணில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படுது. எந்த ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி ரொம்ப கெட்டு போயிருக்காரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல கடுமையான பாவகிரகங்கள் இருக்குதோ அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. உதாரணத்துக்காக சொல்றேன், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மார்பக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பெண்கள் ஜாதகம் என்றால் பெரும்பாலும் பாருங்க, பெண்கள் ஜாதகம் என்றால் உங்களுக்கு கடகராசியில நிறைய பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பகத்துல ஏதாவது பிரச்சனை, மார்பகத்துல ஏதாவது புற்றுநோய் மாதிரி வர்றது போன்ற பாதிப்புகளாம் கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டு. அதாவதுங்க லக்னத்துக்கு 12 வீடுகளை பார்ப்பது போல காலபுருஷப்படி 12 ராசியும் பார்க்கணும். காலபுருஷப்படி 12 ராசின்னா எந்த லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாலும் மேஷ ராசியை முதல் பாதமா எடுத்து முதல் வீடா எடுத்துக்கிட்டு பார்க்கணும். அதனாலதான் நான் கடகராசியில பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுன்ற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். கடகராசியில பாவகிரகங்கள் அதிகமா இருக்கிறது, கடகராசியில செவ்வாய் பலகீனமா இருக்கிறது, செவ்வாய் நீச்சமாவாரு, கூடவே வேற ஏதாவது ஒரு பாவகிரகம் சனி, ராகு போன்ற பாவகிரகம் இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு
ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மார்பக புற்றுநோய், மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிடும். ஆண்கள் என்றால் நாளில் பாவகிரகங்கள், சூரியன் போன்ற பாவகிரகங்கள் அமைய பெற்று வேற ஏதாவது ஒரு பாவகிரகங்கள், ராகு அல்லது கேது போன்ற பாவகிரகங்கள் அமைய பெற்றால் இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அது போல 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலேயோ லக்னத்துக்கு 5ஆம் வீட்டிலேயோ ஒருத்தருக்கு பாவகிரகங்கள் அமையப்பட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறது, குடல் இறக்கம், வயிற்றில் ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது. ஜோதிடத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிதான். நிறைய தகவல் இருக்கிறது. இன்று உங்களுக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 12 பாவங்களும் ஒருத்தருடைய உடல் அமைப்பு பற்றியும் ஒரு சில கருத்துக்கள் என்று சொன்னேன். நாளை உங்களை சந்திக்கின்ற போது புதிய தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.